Hello students, இந்த வீடியோவில் பென்சாயின் கண்டென்சேஷன் பற்றி பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 2 யூனிட் 12 பேஜ் நம்பர் 164 இருக்குது பென்சாயின் கண்டென்சேஷன். ஸோ the benzoin condensation involves the treatment of an aromatic aldehyde. Aromatic aldehydeனா என்னது? What is mean by aromaticனா benzene and its derivatives இருக்கணும், ஓகேவா? ப்ளஸ் அதோட ஆல்டிஹைடுன்ற ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஆட் ஆகிருக்கணும், ஓகேவா? ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட் எடுத்து என்ன பண்ணுறோம்? இட் இஸ் ட்ரீட்டட் வித் aqueous alcoholic KCN. aqueous alcoholic KCN. KCN பொட்டாசியம் சயனைடு. ஸோ பென்சாயின் கண்டென்சேஷனில் இப்போ ரியாக்டன்ட் என்னது? அரோமேட்டிக் ஆல்டிஹைட். நம்ம பென்சால்டிஹைட் எடுத்துக்கலாம். பென்சால்டிஹைட் ஃபார்முலா C6H5CHO and it is treated with KCN, potassium cyanide. The products are alpha hydroxy ketone. The alpha hydroxy ketone தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பென்சாயின். The alpha hydroxy ketone க்கு நேம் தான் என்னது? பென்சாயின். So benzaldehyde reacts with alcoholic KCN to form benzoin. So mechanism வந்து இந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு கொடுக்கல. ஸோ எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு பென்சால்டிஹைட் C6H5 C பாண்ட் H கீழே டபுள் பாண்ட் O, சரியா? அதே C6H5CHO தான் இந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அதாவது C6H5 C டபுள் பாண்ட் O Hன்னு எழுதியிருக்காங்க. ரெண்டுமே பென்சால்டிஹைட் தான். ஸோ இந்த மாதிரி எழுதினா தான் நமக்கு ப்ராடக்ட் ஈஸியாக வரும். ஓகே, மெக்கானிசம் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த ரெண்டு பென்சால்டிஹைட்லேருந்து ப்ராடக்ட் எப்படி வருதுன்றதை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த C டபுள் பாண்ட் ஓவில் ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், அப்போ O மைனஸ். அண்ட் இந்த C6H5 C டபுள் பாண்ட் O H இருக்கு இல்லையா, அதில் இந்த H வந்து H ப்ளஸ்ஸாக ரிமூவ் ஆகும். ஸோ இந்த O மைனஸில் வந்து அது ஆட் ஆகும் போது இங்கே OH வந்துடும். ஸோ ஆல்ரெடி டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன வரும்? C6H5 CH மேலே இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் CHன்னு, கீழே OH. ஸோ OH ஃபார்ம் ஆகிட்டு இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? C டபுள் பாண்ட் O பாண்ட் C6H5. இதுதான் பென்சாயின். அண்ட் இதுக்கு நம்ம IUPAC நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ எப்படி நேம் கொடுப்போம்? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். பட் இங்கே OHும் இருக்குது, C டபுள் பாண்ட் Oவும் இருக்குது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருக்கோம். கீட்டோன் ஆல்கஹால் ரெண்டும் வரும்போது கீட்டோனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், COக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போ CO தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக ஆக்ட் ஆகும். அப்போ OH என்னவா ஆக்ட் ஆகும்? OH ஆக்ட்ஸ் சப்ஸ்டிடியூவெண்ட்டாக ஆக்ட் ஆகும், சரியா? அப்போது OH சப்ஸ்டிடியூவெண்ட்டாக ஆக்ட் ஆகும்போது நம்ம அதுக்கு ஹைட்ராக்சின்னு நேம் கொடுக்கணும். ஓகே, இப்போ 2-ஹைட்ராக்சி நேம் எப்படி கொடுக்கணும்? 2-ஹைட்ராக்சி. அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் செகண்ட் பொசிஷன்லையும் ஃபினைல் குரூப் இருக்குது, C6H5 குரூப் இருக்குது. ஸோ 1,2 டைஃபினைல் எத்தனோன். எத்தனோன் ஏன் கொடுக்குறோம்? ஏன்னா 2 கார்பன் இருக்கா. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஈத். அண்ட் கீட்டோனோட ஃபங்க்ஷனல் குரூப்பு C டபுள் பாண்ட் O, கீட்டோனோட ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ கீட்டோன் வந்திருக்கிறனால இட் என்ஸ் வித் ONE. சஃபிக்ஸில் எப்படி நம்ம முடிக்கணும்? ONE முடிக்கணும். ஸோ 2-ஹைட்ராக்சி 1,2 டைஃபினைல் ethanone. This is the correct IUPAC name of this compound. Next one is Perkins reaction, page number 165ல இருக்குது. When an aromatic aldehyde is heated with aliphatic acid anhydride. Aliphatic acid anhydrideோட ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா RCO twice O. இதில் ஆர்ன்றது ஆல்கைல் குரூப். ஸோ அலிஃபேட்டிக்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்ம இதில் ஏதாவது ஆல்கைல் குரூப் எடுத்துக்கலாம். RCO twice O in the presence of the sodium salt of the acid. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆசிட் எடுத்துக்கலாம். CH3COOH அசிட்டிக் ஆசிட். இதில் உள்ள ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆட் பண்ணோம்? Na ப்ளஸ் ஆட் பண்ணோன்னா CH3COONEன்னு வரும். சோடியம் அசிட்டேட். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க? சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட்டை ட்ரீட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. கரஸ்பாண்டிங் டு தி அன்ஹைட்ரைட், கண்டென்சேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் ப்ராடக்ட் இஸ் வாட்? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் இஸ் ஆப்டைன். ஸோ பெர்கின் ரியாக்ஷன்னா என்ன? அரோமேட்டிக் ஆல்டிஹைட், அதாவது பென்சால்டிஹைட் எடுத்து அலிஃபேட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரைடோட என்ன பண்ணுறோம்? ரியாக்ட் பண்ணுறோம். அண்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட். ப்ராடக்ட் வந்து என்னது? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் அண்ட் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்குது. திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் வாட்? பெர்கின் ரியாக்ஷன். அண்ட் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இது பென்சால்டிஹைட் இப்படி எழுதிக்கணும். C6H5 CH டபுள் பாண்ட் O அண்ட் அலிஃபேட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரைட், அதாவது RCO twice O அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆருக்கு பதிலாக ஆல்கைல் குரூப்புக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன குரூப் எடுத்துக்கிறோம்? CH3, அதாவது மீத்தைல் குரூப் எடுத்துக்கிறோம். CH3CO twice O
எடுத்துக்கிறோம். அண்ட் அதை எப்படி கரெக்டாக எழுதணும் ஸ்ட்ரக்சரை? CH3 C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு ஆக்சிஜன் வரும் அண்ட் கீழே CH3 C டபுள் பாண்ட் O. ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த CH3 இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். CH3யை CH H2O மட்டும் தனியாக எழுதியிருக்கோம். அப்போ தான் வாட்டரை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அலிஃபேட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரைடோட ஃபார்முலா. அண்ட் இதை வந்து இந்த CH3யில் உள்ள H2O இப்படி நம்ம எழுதுகிறோம். H2CHன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இதை வந்து H2O ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த ரெண்டு சைடும் இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ என்ன வரும்? C6H5, இந்த CH தான் இங்கே CHன்னு எழுதியிருக்கோம், டபுள் பாண்ட். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? CH C டபுள் பாண்ட் O, இங்கேயும் CH C டபுள் பாண்ட் Oன்னு எழுதணும். அண்ட் கீழே CH3 C டபுள் பாண்ட் O இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஸோ H2 ஆட் பண்ணும்போது it splits into H plus and OH minus இல்லையா? ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணும்போது இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்படின்னா இங்கே O மைனஸ் அண்ட் இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே OH மைனஸ் போய் இந்த இடத்துல ஆட் ஆகும். C ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆட் ஆகும். அண்ட் O மைனஸில் H ப்ளஸ் ஆட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் என்ன இருக்குது? CH3 COOH, CH3 COOH, அசிட்டிக் ஆசிட் ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் இது ஃபுல்லாக சேர்த்து இன்னொரு ப்ராடக்ட் C6H5 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் COOH வரும். ஆல்ரெடி CO இருக்குது, நம்ம OH ஆட் பண்ணோம், COOH வந்துடும். ஸோ சின்னமிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் ஒரு ப்ராடக்ட், சின்னமிக் ஆசிட் ஒரு ப்ராடக்ட். அண்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஆக்சுவலி இங்கே ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பு COOH. சரியா? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நெக்ஸ்ட் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அடுத்து இருக்க கார்பன் பீட்டா கார்பன். ஆல்ஃபா பீட்டா கார்பனுக்கு மிடில் அன்சாச்சுரேட்டட் வந்திருக்கு. அன்சாச்சுரேட்டட்னா என்ன மீனிங்? டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ ஆல்ஃபா பீட்டாக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால வி கால் இட் அஸ் என்னது? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் இஸ் த ப்ராடக்ட். And name of this product is what? Cinnamic acid. Next one is Navonikal reaction, page number 165 இருக்கு. Navonikal reaction. Benzaldehyde condenses with malonic acid in the presence of pyridine forming cinnamic acid. Pyridine acts as a basic catalyst. So in the Navonikal reaction la benzaldehyde malonic acid ஓட treat பண்றோம். Reaction takes place in the presence of pyridine. அண்ட் ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது? சின்னமிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ரியாக்ஷன் என்ன பார்த்தோம்? பெர்கின்ஸ் ரியாக்ஷன். பெர்கின் ரியாக்ஷன்லேயும் ப்ராடக்ட் சின்னமிக் ஆசிட் தான். நவோனிக்கல் ரியாக்ஷன்லேயும் ப்ராடக்ட் சின்னமிக் ஆசிட் தான். ரியாக்டன்ட் கூட பென்சால்டிஹைட் தான் ரெண்டுலேயுமே எடுக்கிறோம், பெர்கின்லேயும் நவோனிக்கல்லையும். என்ன டிஃப்ரென்ஸ்? பெர்கின் ரியாக்ஷனில் இங்கே அலிஃபேட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரேட் எடுத்திருப்போம், பட் நவோனிக்கல் ரியாக்ஷனில் மெலோனிக் ஆசிட் எடுக்கிறோம். அண்ட் இங்கே சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் அதோட ப்ரெசன்ஸில் ரியாக்ஷன் நடக்கும். இதில் வந்து பிரிடினோட ப்ரெசன்ஸில் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ பிரிடின், இதுதான் பிரிடினோட ஸ்ட்ரக்சர். ஸோ பென்சால்டிஹைட் கண்டென்சஸ் வித் மெலோனிக் ஆசிட். மெலோனிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? CH2 COOH. COOH தான் மெலோனிக் ஆசிடோட ஃபார்முலா. ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின். ஹியர் பிரிடின் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ப்ராடக்ட் வந்து சின்னமிக் ஆசிட். ஸோ எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்குது? C6H5 CH டபுள் பாண்ட் O. பென்சால்டிஹைடோட ஃபார்முலா என்னது? C6H5 CH டபுள் பாண்ட் O. ஸோ மெலோனிக் ஆசிட் CH2 COH COH. ஸோ இதில் வந்து H2O ரிமூவ் பண்ணுறோம். H2O ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைடும் இருக்கிறத அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும்? ஜாயின் பண்ணி எழுதிடணும். அப்போ C6H5 பாண்ட் CH வரும், டபுள் பாண்ட். ஸோ இங்கேயும் C6H5 CH டபுள் பாண்ட் எழுதியிருக்கும். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? C, இங்கே ஒரு COH. நெக்ஸ்ட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும் போது இந்த சிம்பிள் எதுக்குள்ளது? ஹீட்டிங்குள்ள சிம்பிள். ஹீட் பண்ணும் போது டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. ஸோ வாட் இஸ் டீகார்பாக்சிலேஷன்? ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு COHல ஏதாவது ஒரு COHலேருந்து நம்ம CO2வை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்படி பாக்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் மைனஸ் CO2னா என்ன மீனிங்? டீகார்பாக்சிலேஷன் நடந்திருக்குன்னு மீனிங். பேலன்ஸ் இருக்குது எழுதுனா என்ன வரும்? C6H5 CH அண்ட் டபுள் பாண்ட். இந்த ஹெச்சையும் இந்த கார்பனையும் சேர்த்து எழுதணும். அப்போ என்ன வரும்? CH வரும். ஓகேவா? இந்த ஹெச்சும் இந்த கார்பனை சேரும்போது CH வரும். பேலன்ஸ் இருக்க COH. ஸோ என்ன ப்ராடக்ட் என்னது? சின்னமிக் ஆசிட். ஸோ பெர்கின் ரியாக்ஷனும் நவோனிக்கல் ரியாக்ஷன் ரெண்டுமே பென்சால்டிஹைட் தான் ரியாக்டன்ட். பட் பெர்கின் ரியாக்ஷனில் அலிஃபேட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணுறோம், ப்ராடக்ட் சின்னமிக் ஆசிட் வருது. இதில் மெலோனிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறோம், ப்ராடக்ட் வந்து சின்னமிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகுது. திஸ் சின்னமிக் ஆசிட் இஸ் ஆல்சோ கால்ட் என்னது? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அரோமேட்டிக் ஆசிட். தேங்க்யூ.